ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போயிட்டார். ஏற்கனவே கரூர் துயர சம்பவம் நடந்து இவ்வளவு நாள் கழிச்சு தான் வராருன்னு விமர்சனங்களும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நிகழ்ச்சியை இரண்டாக பிரித்து அவர் செஞ்சிருக்கிறார். ஒன்று அவங்களுடைய கட்சிக்காரர்களே அல்லது பொதுமக்களை மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத நிகழ்ச்சிக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அது ஒரு ப்ரோக்ராம். அடுத்தது தனியாக ஒன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தனியாக சந்திக்கிறது. அதில் அவங்களுக்கு 31 பேருக்கு அரசு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பணியாணை அப்படின்றது போயிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவர் முதல்ல கரூரில் பேச ஆரம்பித்த போது அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நான் வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனால் இதுதான் எனக்கு முதன்மையான வழி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்படி ஒரு வழி இருக்கிற நபர் போல அந்த அவரும் இல்லை, அங்கே இருந்த கூட்டமும் இல்லை. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சிரிப்பு, உற்சாகம், கைதட்டுறது, பாட்டு போட்டு டான்ஸு இப்படி தான் இருக்கிறாங்க. இவரும் அந்த வழின்னு சொல்லிட்டு அப்புறம் பஞ்சு டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால 41 பேர் கொல்லப்பட்டதற்கான உண்மையான ஒரு வலியோ வருத்தமோ அவங்கள்ட்ட இல்லை, விஜய்கிட்டையும் இல்லை, இந்த கூட்டத்திலும் இல்லை அப்படின்றதான் இது முதல் விஷயம். இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமா? 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்து போயிட்டதுக்கு உண்மையான வருத்தமும் அவங்களுக்கு இல்லை. ஒரு நடிப்புக்காவது நம்ம ஒரு நிமிடம் 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துவோம், அப்படி கூட இல்லை. அந்த படங்களை திறந்து வைக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க அதெல்லாம் தேவையில்லை, இவங்களுக்கு இவ்வளவு போதுண்டா விட்றா அப்படின்ற மாதிரி முடிச்சாங்க. ஒரு மாலை போடுறது, ஒரு விளக்கு ஏத்துறதுங்கிறது கூட இல்லை. அப்ப இந்த கூட்டம் என்பதே அந்த கரூர்ல நடந்த சம்பவத்திற்கு அந்த மக்களை நினைவு கூறணும். அவங்க இப்போ அவர் பேசும்போதே சொல்றாருல்ல, தங்கைகளை இறந்துட்டேன், தம்பிகளை இறந்துட்டேன், குழந்தைகளை இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள்லாம் யாரு? டிவியில் என் படமோ டான்ஸோ வந்துச்சுன்னா தொட்டு முத்தம் கொடுக்குறவங்க, அல்லது பத்திரிகைகளில் என் படத்தை பார்த்தாங்கன்னா முத்தம் கொடுக்குறவங்க. அப்போ அவங்கள நினைவு கூறும் போது கூட இவர் தான் அவர் நினைவுக்கு வர்றாரு, விஜய் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு தவிர அந்த மக்களுடைய மரணம் இவருக்கு நினைவுக்கு வரல. வந்தவங்கெல்லாம் யாரு? சாதாரண மக்கள், தலித் மக்கள், எளிய மக்கள், கூலி தொழிலாளிகள், ஏழை எளியவர்கள். அவங்க என்னை வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்படி கூட அவர் பேசலை. என்னை முத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் அவர் அப்படின்னு அவருடைய பிம்பத்தை தான் நாங்கள் உயர்த்தி சொல்றாரே தவிர அந்த மக்களை ஆக்சுவலாக தாழ்த்தி பேசுறாரு. அதனால கரூரை பற்றி ஒரு 7-8 நிமிஷம் பேசினார் இல்லையா? ஒன்று, அந்த மக்களை பற்றி வருத்தம் இல்லை. அடுத்தது ஆதவர்ஜினா பேசினார் இல்லையா? 2 விஜயபாஸ்கர் தாவேக்கால சேர்ந்த போது இது போலீஸ் தான் காரணம், உங்கள் பிள்ளைக்காக உங்கள் மகனுக்காக போலீஸை வைத்து கொன்றீர்களே, அந்த கணக்கு நாங்கள் தீர்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னார் இல்லையா? அதே தான் இவர் வேறு வார்த்தையில் சொல்கிறார். இந்த கரூரில் 40 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் இல்லை, என் கட்சியும் காரணம் இல்லை. இல்லை, அவர் ஒன்று சொல்கிறார் இல்லையா? பெரம்பலூரில் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க தானே, ஸோ நாங்கள் ஏற்றுக்கிட்டு போனோம், போலீஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது கீழ்படுகிறது தான் வழி, வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் போயிட்டோம். அதுபோல் நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் நீங்கள் வரவேற்று உள்ளே கூட்டு போனீங்க? அதுவே ஒரு பச்சை பொய். பெரம்பலூரில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி தான் அவர் என்ட்ராரு. 12 மணிக்கு வர்றாரு. ஆமாம். அப்போ உங்களுக்கு அனுமதி இல்லைன்றது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 10 மணிக்கு மேலே பேசுறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் வழக்கமாக தேர்தல் கமிஷன் போட்டிருக்கிற இதே என்னன்னா 10 மணிக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்றது தானே. இப்போ பொதுவாகவே நிகழ்ச்சிகள் 10 மணிக்கு மேலே யாரும் பேசுறது இல்லை. அதனால பெரம்பலூரில் ஏதோ போலீஸ் சொல்லி ஒரு கேட்டுக்கிட்ட மாதிரி அப்படி ஒன்றும் நடக்கலை. உங்க அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டிட்டு போறீங்க, அதனால அங்கே பேச முடியல, கையை கட்டிட்டு வந்துட்டீங்க. கரூர் அப்படி இல்லை. கரூர் உங்களுக்கு 3லேருந்து 10 மணி வரைக்கும் போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 7 மணிக்கு வந்திருக்கிறீங்க. போலீஸ் அதிகபட்சம் என்ன செய்யலாம்? அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் வாங்கினீங்கன்னா உங்களை தடை செய்ய முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற டிஎஸ்பி அந்த பஸ்ஸை வழியிலே மறித்து ஒரு 50-60 மீட்டர் முன்னாடியே நீங்கள் இங்கே கூட்டத்தை நடத்திங்க, அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, இந்த பேருந்து போச்சுன்னா இன்னும் நெரிசல் அதிகமாகும் அப்படின்னு தன்மையாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த திமிரு பிடித்த கூட்டம் என்ன சொல்லியிருக்கு? அது கிடையாது, அங்கே தான் நாங்கள் பேசுவோம், இல்லை மைக் அவங்களுக்கு கனெக்ட் ஸ்பீக்கரோட அங்கே தான் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்போ இறந்து போகிறது, நெரிசல், அந்த பிரச்சனை உங்களுக்கு முக்கியம் இல்லை. மாறாக ஸ்பீக்கரில் உங்கள் உரை அப்படி ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பெரிய தமிழ் புலவர் மாதிரி ஒன்றும் பேச போகிறதில்ல. ஆனால் பாட்டு பண்ணார்ல, பாட்டுக்கு 10 ரூபான்னு, இது ஒன்று. அப்போ போலீஸு சொல்லியும் நீங்கள் மீறி வந்திருக்கிறீங்க. அடுத்ததாக
நீங்கள் ஒரு உயரமான இடத்துல இருக்கீங்க, பஸ்ஸோட டாப்பில் இருக்கிறீங்க, அங்கேருந்து பார்க்கும்போதே கூட்டம் எப்படி இருக்குது, சரிஞ்சு விழுகிறது, இதெல்லாம் வருது. ஆம்புலன்ஸ் வரும்போது கேலி கிண்டலுமா, என்ன ஆம்புலன்ஸ் நம்ம கட்சி கொடி போட்டிருக்கு, இப்படிலாம் வந்து கேட்குறீங்க. அப்போ நேரில் பார்த்தும் உங்களுக்கு சுரணையோ ஒரு பயமோ எதுவும் இல்லை. நீங்கள் பேச வேண்டிய ஸ்கிரிப்டை ஃபுல்லாக பேசிட்டு கடைசியில் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டையும் பாடியிருக்கீங்க. அப்போ கண் முன்னாடியும் சரியும் போது உங்களுக்கு தெரியல, போலீஸ் சொல்லியும் கேட்கல. முந்தின நாள் புஷி ஆனந்த் மீடியாவுக்கு என்ன சொன்னார், 12 மணிக்கு விஜய் இங்கே வருவார் அப்படின்னு தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். அவங்க ட்விட்டர்லேயும் அவங்க அதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ காலையிலிருந்து இவர்கள் கரூரை மட்டும் குறி வைக்கல, சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களே அணிதிரட்டி தான் அந்த கூட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ காலையில் 7 மணிக்கே கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்தது சாயங்காலம் 7 மணி, கிட்டத்தட்ட 12 மணி நேரம். அப்போ இடையில 3 மணிக்கு வந்திருக்கலாம், 2 மணிக்கு வந்திருக்கலாம், 5 மணிக்கு கூட வந்திருக்கலாம். அப்போ இங்கேருந்து போகுது, இன்னும் கூட்டம் கூடலை, இன்னும் லேட்டாக வாங்க அப்போ வேண்டுமென்றே தாமதப்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க. நீங்கள் 7 மணிக்கு தான் வருவீங்கன்னு தெரிஞ்சால் மக்கள் காலையிலே 7 மணிக்கு கூட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நீங்கள் புஷி ஆனந்த் சொன்னது, உங்கள் நிர்வாகிகள் சொன்னதை வச்சு தானே கூட்டியிருக்காங்க. 2வது காலைல 7 மணிலேருந்து அங்கே விஜய் அண்ணா வராருன்னு பாட்டு வேற ஓடிட்டு இருக்குது, பாட்டு ஓடி ஆடிட்டு இருக்குது, எல்லாம் எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு, சாப்பாடு இல்லை, தண்ணி. அப்போ விஜய் வந்து அங்கேருந்து தனியாக ஃப்ளைட்டு பிடிச்சி வருவாராம். இந்த மக்களுக்கு தண்ணி இல்லை, உணவு இல்லை, மூச்சு விடுறதுக்கு ஒரு விசாலமான வெளியும் இல்லை, சிறுநீர் கழிக்கிறதுக்கு வழி இல்லை. இப்படி அவர்களை சித்திரவதை பண்ணிட்டு 7 மணிக்கு வந்து இன்னும் நெரிசலை அதிகப்படுத்தி சம்பவம் நடப்பதற்கு முதன்மையான காரணம் விஜயும் அவருடைய நிர்வாகிகள் தான். அதை மறைப்பதற்கு தான் இவர் பேசுறாரு. போலீஸினுடைய மெத்தன போக்கு, போலீஸு போதுமான பாதுகாப்பு தரல. இப்போ அந்த போலீஸ் தான் ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கெல்லாம் வழி உண்டாக்கி மக்களை எல்லாம் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பியிருக்காங்க. சாவை குறைச்சதே போலீஸ். ஆமாம், இல்லைன்னா இன்னும் பல பேர் இறந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த போலீஸ் 17 பேர் டிஎஸ்பி உட்பட இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னு சொன்னால் இவர் தான் அங்கே மேடையில் தேங்க்ஸும் சொல்கிறாரு, அது இந்த கூட்டத்திலையும் சொல்கிறாரு. இதெல்லாம் தெரியாமல் நான் அவங்களுக்கு நன்றி வேற சொல்லிட்டேன், நாடகம்னு தெரியாமல் நன்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு முதன்மையான காரணம் வந்து விஜய் தான், அவருடைய நிர்வாகிகள் தான் காரணம். அன்னைக்கே திமுக அரசு இதை கோட்டை விட்டு விட்டது. அன்னைக்கு எஃப்ஐஆரில் A1 விஜயை போட்டிருந்துருக்கணும், போட்டு வந்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருந்தா இன்னைக்கு விசாரணை வந்து சரியான திசையை நோக்கி, இந்த வாகனத்தையும் பறிமுதல் பண்ணியிருந்தா பறிமுதல் பண்ணியிருக்கணும், நிறைய வழக்குகள் போட்டிருக்கணும். அது எதுவும் அவங்க செய்யலை. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, குற்றம் இழைத்தவரே இன்னைக்கு அங்கே தெனாவட்டாக திமுறாக ஆதவர்ஜனா பேசின அதே டோனில் இவரும் பேசுகிறாரு. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 41 பேர் வந்து ஒரு நம்பர் தான். அந்த நம்பரை வைத்து கொண்டு இவர்கள் மேலும் இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான் செய்கிறாங்களே தவிர உண்மையிலே அந்த மக்கள் இறந்து போனதவர்களுக்கு இந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் கூட வருத்தமோ குற்ற உணர்வோ பொறுப்புணர்ச்சியோ இல்லை. ஆனாலும் ஏதோ ஒன்று நம்மளால ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்குதுங்கிறத ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு L&T நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு 8200 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு திட்டத்தோடு போகிறாங்க. இது ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற 2-3 மாவட்டங்களுக்கு சேர்த்து தான் நாங்கள் அந்த வேலை வாய்ப்புகளை வந்து தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம் அப்படியும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த இறந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கு தகுதி உள்ளவர்களை கண்டறிந்து அரசு பணியும் கொடுத்துருக்குறாங்கல்ல. இப்போ L&T நிறுவன ஒப்பந்தம் இப்போ போடப்பட்டதா, திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டதா? இல்லை, ஒப்பந்தம் அப்போ போட்டிருந்துருக்கலாம், இருந்தாலும் இப்போ தானே. ஆமாங்க, ஒப்பந்தம் போட்டு 2-3 மாதம் கழிச்சு தாங்க அது அமலுக்கு வரும், உடனே வந்துடாது. அப்போ அது ஒரு ஸ்டிக்கரை மாற்றி ஓட்டுறது. அடுத்தது இறந்து போனவர்களுக்கு 32 பேருக்கு அரசு பணிகள் கொடுக்குறாங்க அப்படின்றது மூலமாக இந்த விசாரணையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் சரி பண்ணிட்டாங்க. திமுக சரி பண்ணி வச்சு போலீஸை வச்சு உருவாக்கி அந்த மக்களை கொன்றுச்சு. அதை நிறுவும் விதமாகத்தான் இந்த அரசு பணி கொடுக்குறாங்களே தவிர அந்த மக்கள் மேலே ஒரு கருணை அடிப்படையெல்லாம் இவங்க வந்து கொடுத்துரல. இப்போ விஜய் வந்து முதலமைச்சர், அதனால் அவர் அரசு பணிகளை தாராளமாக கொடுக்குறாரு. இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருக்கணும், ஏற்கனவே 20 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. வழக்கமாக ஒரு பொது சொத்துக்கு ஒரு கட்சியினால், அரசியல் கட்சியினால் சேதம் அடைஞ்சதுன்னா அந்த சேதத்திற்கு அந்த அரசியல் கட்சி தான் பொறுப்பு. இப்படி நீதிமன்றங்கள் பல தீர்ப்பு கொடுக்குது. பஸ்ஸை கொடுத்துறீங்க, அப்படி ஏதாவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் பொதுவில் வீடுகள் இடிச்சிட்டீங்க, ஏதோ பண்ணீங்கன்னா நீங்கள் தான் கொடுக்கணும். அதே போல் இந்த 41 பேர் இறந்ததற்கு முதன்மை குற்றவாளி விஜயும் தாவேக்காவும் தான்.
அப்போ அவங்களுக்கு 1 கோடியோ 2 கோடியோ, ஏன்னா இவங்களுக்கு வருமான சொத்தெல்லாம் இருக்கு, 250 கோடி ஜனநாயகன் படத்துக்கே வாங்கி இருக்கிறாரு, உச்சபட்சத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. அப்ப இவர்கிட்ட ஃபைன் போட்டிருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு 2 கோடி கொடு, 5 கோடி கொடு, அப்படி ஃபைன் போட்டீங்கன்னா கூட ஒரு திரைப்படத்தினுடைய வருமான அளவு தானே வரப்போகுது, அவ்வளவு கூட வராது இல்ல. அப்படி இருக்கும்போது இவரு ஊரு மக்கள் வீட்டு காசுல இருந்து இவர் அள்ளி இவர் கொடுக்குற மாதிரி, ஊரா விட்டு நெய் எடுத்து ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறாரு, அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கே தவிர இது அந்த மக்களின் மீதான கருணை அடிப்படையில இல்ல. அடுத்தது, இப்படி கொடுப்பதன் மூலமாக அந்த கரூர் மக்கள் எல்லாருமே அந்த நரேட்டிவ் எழுதிட்டு வராங்க. போலீஸ் தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம். இதற்கு இதை ஊக்குவிக்கும் விதமாக அந்த மக்களுக்கு இவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு, வழக்கு இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. நாளைக்கு தாக்கல் செஞ்சு ஒரு தீர்ப்பு வருது, அதுக்கு மேல்முறையீடு போனால் கூட மீண்டும் விசாரணைக்கு வந்தா இந்த மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? மாத்தி சொல்லுவாங்க. அப்ப என்ன பார்த்தோமோ அதை சொல்லாமல் இவர்கள் தாவேகா சொல்லக்கூடிய இட்டுக்கட்டிய கதைகளை அவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு, இந்த பத்திரிகைகள்லாம் விஜய் வர்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை பார்க்கும்போது, போன தடவை அவருக்கு வரும்போது நாங்கள் வருத்தத்தை கொடுத்துட்டோம், இந்த முறை அவர் வரும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறோம். அப்ப எந்த அளவு மக்களையே இவர்கள் முட்டாளாக்கி இருக்காங்க. இப்போ மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கணும்ல. இப்போ அந்த 41 பேர் யாருங்க? யாருமே விஜயனுடைய கட்சிக்காரங்க இல்லை, வேடிக்கை பார்க்க வந்தவர்கள். நம்ம ஊருக்கு நடிகர் விஜய் வராரு, சினிமால பார்த்தவர் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு எளிய ஆசையின் மூலமாகத்தான் அந்த மக்கள் வராங்களே தவிர, இவர் பயங்கரமான கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஊழலை ஒழிக்க போறாரு, ஒரு சூப்பர்மேனு, அரசியல்ல ஒரு சூப்பர் ஸ்டாரு, இந்த மாதிரி நிலைமையோடலாம் கருத்தோடலாம் அவங்க வரல. இப்படி இருக்கும்போது மக்கள் நெரிசல்ல இறந்து போனதுக்கு இவங்க தான், திமுகவும் அரசும் போலீஸும் தான் காரணம், அதற்கு உதவும் விதமாகத்தான் இந்த அரசு பண்ணி கொடுத்துருக்கிறாரே தவிர இவர் இந்த மக்கள் மேல இப்பன்னு இல்லை. அந்த சம்பவம் நடந்த போது பார்க்குறாரு, எல்லாம் விழுகிறாங்க, எல்லாம் சொன்ன பிறகு உடனே என்ன செய்யணும்? அங்கேருந்து அறிவிப்பு கொடுக்கணும். தம்பிகளாக கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க, இந்தாங்க தண்ணியெல்லாம் கொடுங்க, எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க, நிலைமை சீரான பிறகு இறங்கி போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். அது இல்லாமல் இவரும் ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், அந்த மதியழகன் எல்லாரும் எஸ்கேப் ஆனாங்களா இல்லையா? இவர் திருச்சி ஏர்போர்ட்டில் போகிறாரு, பத்திரிகையாளர்லாம் கூப்பிடுறாங்க, சார் 30 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ 30 தான் இறந்து நம்பர் வந்து. ஆமாம், அப்படி கேட்குறாங்க. திரும்பி பார்க்காம தானே போகிறாரு. அந்த விமானத்துக்கு பக்கத்தில் அந்த ஊழியர்களை வைத்து கொண்டு செல்ஃபி ஃபோட்டோலாம் அவர் எடுக்கிறாரு. செல்ஃபி இல்லை, அந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் சிரிச்ச முகமாக இருக்கிறாரு. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் அவர் இதுல இருந்து வீடியோ ஒன்று வருகுது. புஷி ஆனந்தோ சிடிஆர் நிர்மல்குமாரோ காணோம், எங்கே போனாங்கன்னே தெரில. அவங்கள போலீஸ் தேடுதுன்னு சொல்லி அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ராஜ்மோகன் கூட தலைமுறை வந்து அப்படி. ராஜ்மோகனுக்கு இதுல நேரடி தொடர்பு இல்லைனாலும் அவரும் பயந்துக்கிட்டு, அப்ப எல்லா நிர்வாகிகளும் தலைமறைவா ஓடிட்டீங்க. ஓடிட்டின பிறகு இன்னைக்கு இவர் செந்தில் பாலாஜி ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஏவா வேலு சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. அடுத்து தோண்ட அடுத்து யார் மாட்ட போறாங்களோ. அப்ப இதெல்லாம் எதுக்கு? அன்னைக்கு உங்க வீரத்தை காமிச்சிருக்க வேண்டியதானே. அன்னைக்கு வீரமும் இல்லை, மனிதாபிமானமும் இல்லை. மனிதாபிமானம் இருந்திருந்தா அங்கேயே இருந்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, அதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. இன்ன வரைக்கும் என்ன சொல்றாங்க? நாங்க அங்கே இருக்க விடாமல் பண்ணியது திமுக, எங்களை மீண்டும் அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னது போலீஸு. இதைத்தான் திரும்ப திரும்ப பேசுகிறார்களே தவிர அந்த மக்கள் மீது கொஞ்சம் கூட ஒரு இம்மி அளவுக்கு கூட இவர்களுக்கு வருத்தமோ எந்த விதமான ஒரு அக்கறையோ இல்லை அப்படின்றதுக்கு இன்னைக்கு பேசுனதே ஒரு சாட்சி தான். ஆனா நாங்க ஆட்சிக்கு பிறகு சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறோம், ஊழலை ஒழிச்சிட்டோம், நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்துருக்கிறோம், இதெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் நீங்க இந்த விஜயோட விஸ்வரூபத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சாம்பிளா ஒரு செய்த விஷயங்கள் இந்த 60 நாள்ல ஃபர்ஸ்ட் சாம்பிள் வேலூர்ல இருந்து ஆரம்பிப்போம். செங்கல் சூளை மாசத்துக்கு 1 லட்ச ரூபா மாமல் கொடுக்கணும் அப்படின்னு தாவேகா ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளரோ போய் அந்த மக்கள்கிட்ட பிரச்சனை பண்றாரு. மக்கள்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. இது வீடியோ வந்துச்சா இல்லையா? போராட்டம் நடந்தது. அடுத்தது போராட்டம் நடந்த பிறகுதான் அவரை கட்சி பதவியில இருந்து தூக்குறாங்க. அப்ப செங்கல் சூளையில 1 லட்ச ரூபாயில ஆரம்பிச்சது இன்னைக்கு அரசு வழக்கறிஞரா 10 லட்ச ரூபா கொடு, 30 லட்ச ரூபா கொடு. அதுல அந்த ஞான சௌந்தரின்றவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கே போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பணம் வாங்கிக்கிட்டு தான் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் பணியை விற்பனை செய்கிறாங்க. அந்த ஞான சுந்தரிக்கு ஆதரவாக வாதாடுற வழக்கறிஞரும் ஒரு தாவேக்காரர் தான். அவரு ட்ரைப்ஸ் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காரு, இங்கேயும் பேட்டி கொடுத்துருக்காரு. அவருடைய எஸ்டிமேஷன் என்னன்னா 1000 கோடி இருக்கும் இதுல. அதாவது இவங்க ஒரு பதவிக்கு 20 பேர்கிட்ட வாங்கியிருக்காங்களாம். அப்படின்னா எங்கேயோ போயிருக்குல்ல. ஒருத்தட்ட 30 லட்ச ரூபான்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 போஸ்ட்னா கூட்டி பாருங்க.
அதனால இது ஊழல் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல பல பேர் வந்து ஆமாவோட வக்கீல், போண்டா வக்கீல், எந்த விதமான பிராக்டிஸும் இல்லாதவங்க, அவங்களுக்கு ஒரு பெட்டிஷனே தயாரிக்க தெரியாது. இதே புஷி ஆனந்த்கிட்ட சொன்ன போது புஷி ஆனந்த் என்ன சொன்னாரா, தயாரிக்க தெரியாதா, அதனால என்ன போனா 6 மாசம் 1 வருஷத்துல கத்துக்கிறாங்க, அதுல என்ன இருக்கு, எல்லாம் போட்டு விடு இப்படின்னு அவரு சொன்னாராம். அப்ப செங்கல் சூளையில் ஆரம்பிச்சு அரசு வழக்கறிஞர் வரைக்கும் தாவேகா எப்படி ஊழல் செய்கிறது அப்படின்றது இப்ப நாளிதழில் செய்திகளில் வந்த வண்ணமாக தான் இருக்கு. அது கூட பரவாயில்ல, சேலத்தில் 100 நாள் வேலை திட்டம், அந்த வேலை செய்கிற எளிய மக்கள்கிட்ட கூட இவங்க கமிஷன் கேட்டு எங்கள் கட்சிக்காரங்க தான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு போய் அதுவும் வீடியோ வந்திருக்கா இல்லையா? வந்திருக்குது. இப்போ ஏரல்ல அந்த மார்க்கெட்டில் உள்ளவங்க எல்லாம் வாரம் 1 லட்சம் ஒரு எம்எல்ஏ சரவணன் போய் பேசியிருக்காரு. சந்தையில் உள்ள அத்தனை பேரும் பேசியிருக்காரு. திருவாரூர் பக்கம் டாஸ்மாக் கடைகள்ல மாமூல் கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அப்ப இவர் விஜய் என்ன சொல்றாரு, எங்கேயாவது லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லுங்க, எங்க விஜய் அண்ணா ஆட்சி நடக்குது, எங்க விஜய் அங்கிள் ஆட்சி நடக்குது, அதெல்லாம் தரமாட்டோம். ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னா, போறவனே என்ன சொல்றான், விஜய் அண்ணா ஆட்சி நடக்குது, மரியாதையா 1 லட்சத்தை எடுத்து வை அப்படின்னு அது தலைகீழாக மாறித்தான் இருக்குதே தவிர இவர் ஒன்றும் அப்படி ஊழலை ஒன்றும் ஒழிச்சிடல. இவரே பிளாக் டிக்கெட்ல வித்து தானே இவர் ஒரு கோடீஸ்வரனாகி வந்திருக்கிறாரு. என்னைக்காவது நம்ம ரசிகன் ஒரு 100 ரூபா 200 ரூபா டிக்கெட்டை 1000 2000 3000 வித்து அந்த காசுகள் தியேட்டர் ஓனருக்கு விநியோகஸ்தருக்கு தயாரிப்பாளருக்கு அதுதானே நமக்கு தரப்பட்டு இருக்குது அப்படின்னு இவர் என்னைக்காவது பேசியிருக்கிறாரா? அதனால ஒரு ஊழல் எல்லாம் ஒழிக்க போறதில்லை. ஆனா ஒரு பொது புத்தியில ஒரு மீடியா பத்திரிகையாளர்கள் இல்லை இந்த ரூட் மாஃபியால விலைக்கு வாங்கப்பட்ட அறிஞர்களை வைத்துக்கொண்டு அந்த பிரச்சாரத்தை திரும்ப திரும்ப செய்வது, ஊழலை ஒழித்து விட்டார் அப்படிலாம் ஊழலை ஒழிக்கவில்லை. சொல்ல போனா இப்ப திமுகலாம் அந்த வேலூர் செங்கல் சூளையில காசு வாங்கிச்சுன்னு என்னைக்காவது நம்ம வீடியோ பார்த்தோமா? இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, திமுக அதிமுக எந்த ஏரியால ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த ஏரியாவையும் தாண்டி ஒரு சாதாரண ஒரு செங்கல் சூளை 100 நாள் வேலை திட்டம் வரைக்கும் இவங்க போயிருக்கிறாங்கன்றதான் ஒரு உதாரணம். இப்ப அதிமுகவோ திமுகவோ 100 நாள் வேலை திட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த விவசாயிகள்கிட்ட போய் கேட்பாங்களா, கமிஷன் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப இவங்க கேட்கறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஏரியா அதிகமா இருக்குது. இதுதான் யதார்த்தம். வேறு வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்ட்டு. சரி, இன்னொன்னு சொல்றாரு இல்லையா, காசு கொடுக்காமலே ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், நம்ம எதுக்கு குதிரை பேரம் கழுத பேரம் எல்லாம் நம்ம செய்யணும், மக்களே நீங்க இருக்கிறீங்க, நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ இங்க எந்த குதிரை பேரத்திலயும் அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அதுல சொல்றாரு. ஆமா, குதிரை பேரம் என்பது ஒரு என்ன சொல்றது, திருட்டுத்தனமா ரகசியமா நடக்கும். இப்போ பிஜேபி முக்கியமாக அதை செய்கிறது, அது வெளியே தெரியாது. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 3 எம்எல்ஏக்கள் சபாநாயகரை பார்க்குறாங்க. ஜேசிடி பிரபாகரை பார்த்து விலகல் கடிதத்தை கொடுக்குறாங்க. அவர் ஓகே கோவான்னு சொல்லிடுறாரு. உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் ஆதவர்ஜினாவுக்கு பொன்னாடையை போத்திட்டு உடனே அவர் தாவேகா மெம்பர் கார்டு கொடுக்குறாரு. இது எங்கேயாவது நடந்திருக்குதா? இப்போ இதை பார்த்த உடனே இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தது அம்பாசமுத்திரம் எஸ்ஐகி சுப்பையா அப்புறம் சேர்ந்துக்கிறாரு. ஆதரவு கொடுத்த சிபிஎம் சிபிஐ விசிகாலாம் என்ன சொல்றாங்க, இது நல்லதல்ல, அரசியலுக்கு நல்லதல்ல, இது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு எல்லாம் கேட்கும்போது ஆமா குதிரை பேரம் நடந்ததுன்னு உண்மைதான், நாங்கள் கண்டித்ததனால தான் அந்த 4ஓட நின்றுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது இவங்க சொல்றது. ஆமா, இப்ப 4 என்னாச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, இன்னும் 2 பேர் வரப்போறாங்கன்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. 8 ஆக போகுது, 8 10 ஆகலாம். விஜயை பொறுத்தவரை 20 வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. ஆமா, ஏன் 20 வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னா இவங்களுக்கு 107 இருக்கிறாங்க. அப்ப அந்த 20 கூட்டினா 127. தனது சொந்த பலத்தில் பெரும்பான்மையை காமிக்கணும்ன்றதான் விஜயோட தாவேகா தலைமையோட நோக்கம். அதற்காகத்தான் இந்த குதிரை பேரத்தை தெரிந்தே ஓப்பனாக பகிரங்கமாக செய்கிறார்கள். அப்படி செஞ்சுட்டு நாங்க அப்படிலாம் செய்யல அப்படின்னு ஒரு கையை தூக்குறாரு. அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னா இவர்கள் ஏன் சேர்த்து கொள்ளணும்? அடுத்தது ஊழல் நடந்தா என் பேரை சொல்லுங்கன்றாரு. இப்போ குட்கா ஊழல் செய்யற விஜயபாஸ்கர்கிட்ட போய் எங்க விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, நீ ஊழல் சம்பாதிச்சு சொத்தெல்லாம் கொடு அப்படின்னா அவர் கொடுத்துருவாரா? இல்லை எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுக்குறாரா? கனிம வளங்கள், மணல் கொள்ளை, சொத்து குவிப்பு வழக்கு, எல்லா வழக்குகளும் 2 பேர் மேலேயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஊழல்ல இவர்கள் கைது செய்யப்பட்டு இவர்கள் மேல வழக்கு தீவிரமா நடக்குமா? என்ன டீல் பேசுனீங்க, உங்க வழக்கு வராம பாத்துக்கிறோம், நீங்க பண்றதை பண்ணுங்க, கான்ட்ராக்ட் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வழக்கம் போல கொடுப்போம், இப்படிதானே பேசி அவங்களை ரிசைன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அவரும் என்ன சொன்னாரு, அந்த சேர்ற கூட்டத்துல இது ட்ரெய்லர் தான், அங்க புதுக்கோட்டையில போனீங்கன்னா மெயின் பிக்சரே இருக்கு, இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை நாங்க சேர்க்க வைப்போம்,
அப்போ ஊழலில் புழுத்து போன அந்த அதிமுக தலைகளை கொண்டு வருவதன் மூலமாக தாவேகா வந்து அதுவும் ஊழல் சக்தி மட்டுமல்ல, ஊழல் சக்திகளை அரவணைத்து கொண்டு போற ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம். ஃபைனலா வந்து ஒன்று சொல்றாரு, நீங்க வந்து டிவிகே தலைவர் விஜயே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல, உங்களை தோக்கடிச்சிட்டாரு, அதுக்காக வந்து உங்களை லஞ்சம் வாங்க விடாமல் பண்ணிட்டாரு, சம்பாதிக்க விடாமல் பண்ணிட்டாரு, நீங்கள் கோவப்படுறது நியாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது எல்லாம் எப்படி சரி? நீங்கள் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்களா? நீங்கள் தான் முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் தோத்து உங்கள் படம் பெட்டிக்குள்ளே போயிடுச்சு, நான் முதலமைச்சராகி 50-60 நாள் ஆயிடுச்சு, அதை கனவுல இருந்து வெளியே வாங்க அப்படிலாம் வந்து பேசுகிறாரு. கரூருக்கு போக விடாமல் என்னை தடுத்தார்கள் அப்படின்றத மீண்டும் மீண்டும் மக்கள் மனசுல பதிய வைக்கிற வேலையை செய்யறார். அப்படி திமுக செய்யுதா? திமுக சுப்ரீம் கோர்ட் அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்க, விஜய் கரூருக்கு போகக்கூடாதுன்னா ஒன்று சொல்லலை. அப்படிதான் செய்தி வந்தது. இந்த இவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாது, விசாரணை பாதிக்கும். அடுத்து ஆதவர்ஜன் அப்படி பேசியிருக்கிறாரு, அதனால இதை பற்றி அவர்கள் பொதுவெளியில் பேசக்கூடாது, இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. அது கருத்து சுதந்திரம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அப்படிலாம் தடை போட முடியாதுன்னு சொல்லிச்சு. அதான் ஆதவர்ஜனா பேசுறது கருத்து சுதந்திரமா, சரி ஓகே அப்படியே இருந்துட்டு போட்டோம், போக வேணாம் அப்படின்னு சொல்லலை. இப்போ விஜயை பொறுத்தவரை அந்த 41 பேர் இறந்த போதும் அவர்களை நாங்கள் வந்து பார்க்காமல் இருந்ததுக்கு திமுக தான் காரணம். இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஆன பிறகு எங்களை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு பழியை மாற்றி போடுவதற்காக சொல்றாரு. மற்றபடி திமுக என்னை கரூர் வருவதற்கு தடுக்க பார்க்கிறது, நான் முதலமைச்சர் ஆன பிறகு அவங்க சதி செஞ்சு கேஸ் போட்டு இப்படி செய்யறாங்க இப்படின்னு அவர் விக்டிம் கார்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே 41 பேர் இறந்து போயிட்டு விட்டுட்டு ஓடி வந்துட்டேன், திரும்ப போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் இருந்தது காரணம் திமுக தான். அன்னைக்கு வந்த தகவல்லாம் என்னன்னா, ஜானவரகைசாமி ஒரு போறதை தடுத்து நிறுத்திட்டாராம், போனா வந்து இவரை தாக்குவதற்காக சதித்திட்டங்கள் இருக்குது, அதனால இவர் பயந்து போகல அப்படின்ற மாதிரி செய்தி வந்துச்சு. அது உண்மைதான் அப்படின்றது மாதிரி இன்னைக்கு வந்து 6000-7000 போலீஸ் வந்து திருச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த 5000 பேர் கூடுற கூட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே போலீஸு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. 5000 பேருக்கு எதுக்காக வந்து 7000 போலீஸு? அப்போ மக்களின் எண்ணிக்கையை விட போலீஸ் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. அந்த அளவு விஜய் வந்து பயப்படுறாரு. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கரூரில் ஒரு தவறு பண்ணியிருக்கோம், இது வெளியே சொல்லலைன்னாலும் ஒரு நியாயமாக யோசிக்கிற ஒரு பையன் வந்து யோசிச்சா கூட, ஒரு கிருப்பை விட்டு எரிஞ்சா கூட இந்த நரேட்டிவ் அப்படியே மாறிடும். இந்த பயம்தான் காரணம். அடுத்தது இவர் முதலமைச்சராக ஆன பிறகுன்னு சொல்றாரு. இவர் இன்னைக்கு அந்த மேடையில் முதலமைச்சர் மாதிரியா பேசினாரு. ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, டேஷ்ன்னு சொல்றாருல்ல, அப்போ என்ன மயிறு அப்படின்றதானே அதுக்கு அர்த்தம் வருது. திருச்சி கிழக்கில் என்ன சொன்னாரு, நான் கவர்ச்சினால ஜெயிச்சிட்டேன்றாங்க, நான் என்ன வாயில் வந்துட போகுது அப்படின்னு, நான் என்ன அவுத்து போட்டா நிற்கிறேன், இதான நீங்கள் சொல்ல வந்தீங்க. எந்த முதலமைச்சராவது இப்படி பொது மேடைகளில் பேச முடியுமா? இல்லை சட்டமன்றத்தில் வந்து அப்பாவை காணலேன்னு நீங்கள் தேடினதாக இருக்கட்டும், இல்லை கையை வச்சு கழுத்து அறுத்துருவேன்ற மாதிரி அந்த சிம்பிள் செய்ததாக இருக்கட்டும், அப்போதெல்லாம் எதை காட்டுகிறது? இவர் ஒரு தலைவராகவும் இல்லை, முதலமைச்சராகவும் இல்லை, ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிற அந்த பொறுப்புணர்வும் இல்லை, ஒரு சாதாரண மனிதனுக்குரிய ஒரு நாகரிகம் கூட அவருக்கு இல்லை அப்படின்னு தான் இதில் பார்க்க முடியுது. ஓகே, மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.